அது பச்சை மிளகாய் சிக்கன் ஃப்ளேவரில் பொட்டேட்டோ ஃப்ரையா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டாக இடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் அதே மாதிரி இடித்து 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால ஒன்று சேர்த்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன், பச்சை மிளகாய் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு இந்த சைடு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக ஃபீல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்க நல்லா தண்ணி நல்லா சேர்த்து உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணியே சேர்த்தக்கூடாது. உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நிக்கிதா குட்டிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுனால அதை செஞ்சு உப்பு காரம் போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சிக்கன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா கரையாது. ஏன்னா நம்ம தண்ணியை விட போகிறதில்ல, ஆயிலில் தான் குக் பண்ண போகிறோம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அது இல்லை அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் வந்து வரமிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். சுட பிளேட்டில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸ், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.